Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா EPS 95 ஹையர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு சில தயக்கத்தோடு தான் இருக்காங்க. அதாவது நம்ம ஹையர் பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டோம், நம்மளுக்கு டிமாண்ட் லெட்டரும் வந்துருச்சு, அல்லது இன்னும் ஒரு சில பேருக்கு டிமாண்ட் லெட்டர் கூட வராமல் இருக்கலாம். பட் அந்த டிமாண்ட் லெட்டரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ தொகை திருப்பி பிஎஃப் ஆஃபீஸ் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் இவ்வளோ தொகை கட்டினா எனக்கு ஹையர் பென்ஷனான அந்த அமௌண்ட்டு உயர் ஓய்வூதியம் தொகை வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த டிமாண்ட் லெட்டரில் வந்து இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை நம்ம திருப்பி கட்டலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து இருந்துட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து ப்ராப்பரான ஒரு சர்க்குலர் இல்லாமல் இருந்தது. இந்த EPS 95 ஹையர் பென்ஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்க்குலர் வந்து இல்லாமல் இருந்தது. மற்றபடி பென்ஷனபிள் சேலரி வந்து எப்படி எடுக்கணும், பென்ஷனபிள் சர்வீஸ்னால் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இருந்தது. ஆனால் அந்த ஹையர் பென்ஷனுக்கு சரியான முறையில் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்க்குலர் இல்லாமல் இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சேனல் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்து போட்டிருந்தோம். அவங்க ஏற்கனவே கொடுத்த சர்க்குலர் வச்சு அந்த ஹையர் பென்ஷன் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். அந்த என்னோடய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் என்னதான் இருந்தாலும் இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து அஃபிஷியலான ஒரு சர்க்குலர் வராத காரணத்தினால நம்ம இதை 100% ஸோ இந்த அமௌண்ட்டு மட்டும் நம்மளுக்கு வருமா அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாமல் இருந்தது. இது வரலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து ஒரு சர்க்குலர் வந்துருச்சு. ஸோ இனிமேல் யாருமே வந்து தயக்கப்பட வேண்டாம். EPS 95 ஹையர் பென்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர் ஓய்வூதிய தொகை எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களாகவே கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இந்த சர்க்குலர் வச்சு நம்ம எளிய முறையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸல் சீட்டில் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க டிமாண்ட் லெட்டர் கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ அதிக பென்ஷன் தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத நீங்களாக டிசைட் பண்ணி அவங்க கொடுக்குற அந்த டிமாண்ட் லெட்டர் கொடுக்குற அமௌண்ட்டை கட்டலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களாகவே முடிவு எடுத்துக்கலாம். யார்ட்டையும் போய் கேட்க தேவையில்லை. ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர்றது 100% புரியும். ஸோ இந்த எக்ஸல் கால்குலேஷன் மூலமாக வரக்கூடிய தொகை வந்து நம்மளாக கால்குலேட் பண்ணது கிடையாதுங்க. இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா EPFO தரப்புலேருந்து சர்க்குலரு. ஸோ இந்த சர்க்குலர் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த எக்ஸலில் எவ்வளோ உங்களுக்கு தொகை வருதோ அந்த தொகை தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர் ஓய்வூதியம். இந்த வீடியோக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த எக்ஸல் சீட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் சீட் எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கைட் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த சர்க்குலர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இந்த சர்க்குலர் வெளியிட்ட தேதி பாருங்கள், February 14, 2024. ஸோ February 14 இந்த மாதம் 14 தான் சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஃப்ரம் வெர்டிக்கல் பென்ஷன், அதாவது EPFO தரப்பில் இருந்து பென்ஷன் அந்த ஹையர் பென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனுடைய வெர்டிக்கல் பென்ஷன் அந்த மெயில் ஐடியிலேருந்து எல்லாருக்குமே போயிருக்குங்க. எல்லா CPFC சென்ட்ரல் PF கமிஷனர், ரீஜனல் PF கமிஷனர், ஜோனல் ஆஃபீஸ், ரீஜனல் ஆஃபீஸ், ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஹெட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே 2 வச்சு இந்த சப்ஜெக்டில் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. கால்குலேஷன் ஆஃப் பென்ஷன் இன் ஹையர் வேஜஸ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டு இந்த மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ PF ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரீஜனல் ஆஃபீஸாக இருக்கட்டும், சென்ட்ரல் PF கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கே வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஸோ அதை வச்சு அவங்க நிறையா வந்து கொஷின் கேட்டது காரணத்தினால இந்த வெர்டிக்கல் பென்ஷன்லேருந்து அவங்க கால்குலேட் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெயிலில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதில் 3 விதமாக எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி மெம்பர்ஸ் பென்ஷன், அதாவது மாத பென்ஷன் ஓய்வூதியம் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்கள். பென்ஷனபிள் சேலரி இன்டூ பென்ஷனபிள் சர்வீஸ் டிவைடட் பை 70. இதில் எந்த மாற்றமும் கிடையாது, இது ஏற்கனவே இருந்த ஃபார்முலா தான். அடுத்தபடியாக பியில் வந்து முக்கியமாக பார்க்கணும். பியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி எடுக்க கிடையாது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 1/9/2014, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பென்ஷனபிள் சேலரி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 1/9/2014க்கு முன்னாடி அவர் வேலை செஞ்சுருப்பார், மாதம் சம்பளம் வாங்கியிருப்பார். அதில் வேஜஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேசிக் ப்ளஸ் DA. ஸோ அது வந்து எவ்வளோ அதிகபட்சம் எவ்வளோ வாங்கியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு 1/9/2014க்கு முன்னாடி அதிகபட்சமாக அவர் ஏதோ ஒரு மாதம் மட்டும் 30,000 ரூபா வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 30,000 வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு பார்த்தீங்களா, இப்போ அவர் வந்து 1/9/2014க்கு அப்புறம் தான் ரிட்டையர் ஆகிருக்காரு அப்படின்னா கடைசி 60 மாதத்தினுடைய பேசிக் ப்ளஸ் DAனுடைய ஆவரேஜ் சேலரி எடுப்பாங்க.
இப்போ ஏற்கனவே அவங்க எடுத்து வச்சது எவ்வளோ 30,000. இந்த கடைசி 60 மாதத்தில் பேசிக் ப்ளஸ் டிஏ வருது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 40,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த பென்ஷனபிள் சேலரியான தொகை வந்து அவங்க எவ்வளோ எடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தது 30,000, ரெண்டாவது வந்து 60 மாதத்துடைய ஆவரேஜ் வந்து 40,000. அப்போ எது வந்து கம்மியாக இருக்குது? 30,000 தான் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த 30,000 தான் அவங்க பென்ஷனபிள் சேலரியாக எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே நான் அந்த சீட்டில் வரும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பட் இருந்தாலும் இந்த சர்க்குலரை நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 1/9/2014 அப்புறம் 14க்கு அப்புறமா வந்து ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பென்ஷனபிள் சேலரி கால்குலேட் பண்ணனாலும் சேம் அதே தான். இந்த 1/9/2014 அப்புறம் இது வரைக்கும் வந்து அவர் எந்த ஒரு மாதத்தில் அதிகமான வேஜஸ் வாங்கியிருக்கிறாரு, அந்த வேஜ் அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மாதம் 60,000 ரூபா வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கடைசி 60 மாதத்து அவர் ரிட்டையர்ட் ஆன அந்த டேட்லேருந்து கடைசி 60 மாதத்தினுடைய ஆவரேஜ் பேசிக் ப்ளஸ் டிஏ எடுப்பாங்க. அது கால்குலேட் பண்ணும்போது ஒரு 80,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எது கம்மியாக இருக்குது? 60,000 ரூபா தான் கம்மியாக இருக்குது, 80,000 ரூபா வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இந்த பென்ஷனபிள் சேலரி அப்படிங்கிறத எது எடுத்துக்குவாங்க? கம்மியான இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் எடுத்துக்குவாங்க, 60,000 தான் எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து 2 இன்ஃபர்மேஷன் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டோட்டல் சர்வீஸ் இயர்ஸ் வந்து 20 வருஷமோ அல்லது 20 வருஷத்துக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா 2 வருஷம் கூடுதலாக உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆட் ஆகும். ஸோ அப்போ 22 வருஷமாக எடுத்துக்குவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 24 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 26 வருஷமாக சர்வீஸ் இயர்ஸ் எடுத்துக்கிட்டு பென்ஷன் அமௌண்ட் கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க, எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸலில் வந்து இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த எக்ஸல் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, இப்போது நார்மல் பென்ஷன் அப்படிங்கிறது போட்டிருப்பேன். ஸோ பென்ஷன் ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரியும். நார்மல் பென்ஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் 58 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும், அல்லது இப்போ எவ்வளோ உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ரெண்டாவதாக இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, 4 வயலட் கலர் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே ஹையர் பென்ஷன் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நார்மல் பென்ஷனு. நீங்கள் ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த டேபிள். சரி, இப்போ முதலாவதாக நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாருங்கள், டேட் ஆஃப் ஜாயினிங். இந்த எக்ஸல் சீட்டில் நீங்கள் எந்த தேதியில் வந்து ஜாயின் பண்ணீங்க. இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய நபர் வந்து 1 ஜனவரி 1996 ஜாயின் பண்ணார் அப்படின்னு எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் வந்து 1990 அல்லது 1984 வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டார்டிங் டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1995 தான் வரணும். ஏன் அப்படின்னு பாருங்கள், 18/11/1995 இருந்து தான் இந்த EPS 95 அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம் தான் இருந்தது. 18/11 அதாவது 1995 நவம்பர் மாதத்துலேருந்து தான் இந்த EPS 95 அமலுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் 1995 முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய டேட் ஆஃப் ஜாயினிங் பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸில் வந்து 1995 நவம்பர் மாதம் தான் இருக்கணும். ஸோ இவர் வந்து 1 ஜனவரி 1996 ஜாயின் பண்ணார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். ரெண்டாவதாக டேட் ஆஃப் எக்ஸிட். ஸோ அவர் எந்த தேதியில் வந்து வெளியே வந்தார் அப்படின்னா இந்த 2024 ஜனவரி மாதம் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆன தேதியில் தான் அவருடைய 58வது வயசும் முடியுது. டேட் ஆஃப் அட்டைனிங் அட் த ஏஜ் ஆஃப் 58 இயர்ஸ். ஸோ அப்போ இவர் சூப்பர் ஆனுவேஷன் பென்ஷனுக்கு தகுதியானவர். அப்போது 58 ஏஜ் 58 வயசு முடியறதும் 31/1/2024. இப்போது பென்ஷனபிள் சர்வீஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போது டேட் ஆஃப் எக்ஸிட் மைனஸ் டேட் ஆஃப் ஜாயினிங் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை வருஷம் கிடைக்கிதோ அதுதான் பென்ஷனபிள் சர்வீஸாக எடுத்துக்கணும். அப்போது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 28 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த சர்வீஸ் இயர்ஸ் கால்குலேட் பண்ணுறதில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது அதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு 26.5 வருது அப்படின்னு வச்சுக்கலாம். எவ்வளோ 26.5 வருது அப்படின்னா அப்போ அது எத்தனை வருஷமாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா greater than or equal to 0.6. இப்போ இது வந்து 0.6ஓட கம்மியாக தானே இருக்குது, 0.5 இருக்குது. அப்போது அது வந்து ஒரு வருஷமாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ இது வருஷம் வந்து 26 தான் எடுத்துக்குவாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுவே நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 26.8 இந்த மாதிரி வருது. 26 வருஷம் 8 மாதம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போது டோட்டல் சர்வீஸ் இயர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 27 வரும். ஏன்னா
இந்த 0.8ங்கிறது 0.6 விட அதிகமாக இருக்குது. அப்போ டோட்டல் சர்வீஸ் இயர்ஸ் வந்து 27 வருஷமாக நீங்கள் எடுத்துக்கணும். சரி, இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தபடியாக இப்போ இந்த நம்பருக்கு 2 வருஷம் கூடுதலாக ஆட் ஆகுமா ஆட் ஆகாதா? ஆட் ஆகும். ஏன் அப்படின்னா இவர் 20 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அப்போது 2 வருஷம் கூடுதலாக ஆட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த எக்ஸலில் 2 அப்படின்னு வந்துடும். இன்கேஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 18 வருஷம் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆட் ஆகாது. அது ஃபார்முலா போட்டிருக்கு. அடுத்தபடியாக பென்ஷனபிள் சர்வீஸ் அப் டு 31/8/2014 அது எத்தனை வருஷம் அப்படின்னு ஃபஸ்ட் நமக்கு எடுத்துக்கணும். 1 ஜனவரி 1996லேருந்து 31/8/2014 வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா 1/9/2014 இருந்து தான் அந்த வேஜஸுடைய அமௌண்ட் வந்து அதிகப்படுத்தினாங்க இல்லைங்களா. 1 செப்டம்பர் 2014லேருந்து 15,000 ஆக்குனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 6,500 இருந்துச்சு. ஸோ அதனால் 2 சர்வீஸ் இயர்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 28 வருஷம் கிடச்சிருச்சு. இதில் நம்ம பிரிக்கிறோம் 31/8/2014க்கு முன்னாடி எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போது இங்கே பாருங்கள் 19 × 365 நாள். அப்போ வருஷம் × 365 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, எத்தனை நாள் அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போது இந்த நபர் 31/8/2014க்கு முன்னாடி 6,817 நாள் வேலை பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் டோட்டல் பென்ஷனபிள் சர்வீஸ் அப் டு 31/8/2014 இன்க்ளூடிங் 2 இயர் வெயிட்டேஜ். இப்போது இங்கே வந்து இந்த 19 வருஷத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கூட 2 வருஷத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ மொத்தமாக சர்வீஸ் எவ்வளவு, 21 வருஷம். ஓகேங்களா. அப்போது 21 × 365 போட்டால் மொத்தமாக 7,547 நாள் இவர் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு 31/8/2014க்கு முன்னாடி வரைக்கும். ஓகேங்களா. அந்த வெயிட்டேஜ் ஆன 2 வருஷம் இங்கே ஆட் ஆயிரும். அடுத்தபடியாக ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்தபடியாக பென்ஷனபிள் சர்வீஸ் ஃப்ரம் 1/9/2014 இன் டேஸ். இப்போ 31/8/2014 வரைக்கும் எவ்வளோ நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா 1/9/2014 நீங்கள் ரிட்டையர்ட் ஆனீங்க பார்த்தீங்களா, அந்த தேதி வரைக்கும் எத்தனை வருஷம் சர்வீஸு அதை வந்து நம்ம நாளாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ எத்தனை வருஷமோ அது × 365 போட்டால் 4 இங்கே கிடச்சிருச்சு. அப்போ 2 விதமாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒன்று வந்து 1/9/2014க்கு முன்னாடி எத்தனை நாள் வேலை பார்த்தீங்க, ரெண்டாவது 1/9/2014க்கு அப்புறமா எத்தனை நாள் வேலை பார்த்தீங்க. ஸோ இது நம்ம எடுத்தாச்சு. அடுத்தபடியாக நம்ம என்ன டேட்டா எடுக்கணும், கடைசி 60 மாதம் நீங்கள் ரிட்டையர்ட் ஆனீங்க பார்த்தீங்களா. இதில் ஏற்கனவே ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இதை நீங்கள் பாருங்கள். இப்போது நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த வருஷம் நீங்கள் ரிட்டையர்ட் ஆன இயர் வந்து 1/9/2014க்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா அந்த பென்ஷனபிள் சேலரி ஆனது கடைசி 12 மாதத்தினுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ நீங்கள் எடுத்துக்கணும். ஆவரேஜ் பேசிக் ப்ளஸ் டிஏ வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுவே நீங்கள் ரிட்டையர்ட் ஆனது வந்து 1/9/2014க்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிருக்கீங்க, உதாரணத்துக்கு 2020 ரிட்டையர்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அப்போது கடைசி 60 மாதத்தினுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ ஆவரேஜ் எடுத்துக்கணும். அதுதான் பென்ஷனபிள் சேலரி அப்படிங்கிறது இந்த காம்படிஷன் ஆஃப் பென்ஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நார்மல் பென்ஷன் கால்குலேஷனுக்கு கடைசி 60 மாதத்தினுடைய பென்ஷனபிள் சேலரி நீங்கள் 1 லட்சமே வாங்கியிருந்தாலும் நார்மல் பென்ஷன் கால்குலேஷனுக்கு வந்து அதிகபட்சம் எவ்வளோ எடுப்பாங்க, மேக்ஸிமம் லிமிட்டு 15,000 ரூபா தான். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் 15,000 ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா. அது கீழே மேக்ஸிமம் மந்த்லி வேஜஸ் டேக்கன் ஃபார் வேஜ் சீலிங் பீரியட். இப்போ 1/9/2014க்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருந்தது, 6,500 ரூபா தான் இருந்தது மேக்ஸிமம் மந்த்லி வேஜஸ். ஸோ 1/9/2014க்கு அப்புறம் 15,000 இருந்தது. அப்போது இந்த ஃபார்முலா வந்து பாருங்கள், இந்த பென்ஷன் கால்குலேஷன் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஏ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஏங்கிறது இந்த லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்பேன். ஏங்கிறது வந்து என்ன, இந்த அமௌண்ட்டு சாரி இந்த டேஸு 1/9/2014க்கு முன்னாடி எத்தனை நாள் வந்து வேலை பார்த்துருக்கிறாரு, அது இன்ட்டு 1/9/2014க்கு முன்னாடி மேக்ஸிமம் வேஜஸ் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு 6,500 ப்ளஸ் போட்டுக்கணும், ப்ளஸ் இன்ட்டு 1/9/2014க்கு அப்புறம் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கிறாரு சி இன்ட்டு டி. டிங்கிறது என்னது, மேக்ஸிமம் 1/9/2014க்கு அப்புறம் எந்த மாதம் அவருக்கு அதிகமான சேலரி வந்து போயிருக்குது, மந்த்லி சேலரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு கால்குலேட் பண்ணும்போது இந்த நபருக்கு பார்த்திங்கன்னா 3,939 ரூபா கிடச்சிருக்குது.
இதுதான் வந்து நார்மலாக அவர் கிடைக்கக்கூடிய பென்ஷன் அமௌண்ட்டு. சரிங்களா? இதான் நார்மலாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோன்னா 3939 ரூபா தான் கிடைக்கும். அடுத்தபடியாக அதுவே இந்த நபர் ஹையர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தார்னா இவருக்கு எவ்வளோ பென்ஷன் தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 1 ஜனவரி 1996, டேட் ஆஃப் எக்ஸிட் 31 ஜனவரி 2024. இவர் 58 வயசு முடியும் போது தான் ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாரு. சேம் டேட் தான் 31 ஜனவரி 2024. ஸோ டோட்டலாக பென்ஷனபிள் சர்வீஸ் இயர்ஸ் பார்த்திங்கன்னா 28 வருஷம். ஸோ 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால 2 வருஷம் கூடுதலாக ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பென்ஷனபிள் சர்வீஸ் இயர் வந்து பார்த்திங்கன்னா 31/8/2014 முன்னாடி வரைக்கும் 19 வருஷம். அதை வந்து 4ஆக கன்வெர்ட் பண்ணியாச்சு, 365 போட்டு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த கூடுதலாக 2 வருஷம் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த வெயிட்டேஜ் பெனிஃபிட்டு, அந்த 2 வருஷத்தையும் 2 × 365 போட்டு எத்தனை நாள் வருதோ அது ப்ளஸ் 6847 போடும்போது 7547 வந்துருச்சு. அப்போ இது வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏங்கிறது என்னது, 31/8/2014 முன்னாடி அவர் எத்தனை நாள் வேலை பார்த்தாரு. அடுத்தபடியாக கீழே அப்படியே வந்தோம்னா இந்த சி வந்து கால்குலேட் பண்ணணும். அதாவது 1/9/2014 அப்புறம் அவர் எத்தனை நாள் வந்து வேலை பார்த்தாரு. அது வந்து 3439 நாள் வேலை பார்த்துருக்கிறாரு. இப்போது இவருடைய லாஸ்ட்டு 60 மந்த் ஆவரேஜ் பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இந்த நம்பர் வந்து கடைசி 60 மாதம் இவர் வாங்கின அந்த பேசிக் ப்ளஸ் டிஏ அமௌண்ட் எல்லாமே இதில் போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் இந்த எக்ஸல் ஷீட்டில் கடைசி 60 மாதமாக நீங்கள் வாங்கின பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளோ அப்படின்னு போட்டு வந்தீங்கன்னா கீழே வந்து ஆவரேஜ் அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ அப்போது இவருடைய கடைசி 60 மாதத்தினுடைய ரிட்டையர்டான அந்த 60 மாதத்தினுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ 50,000 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ 50,000 ரூபா வருது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மந்த்லி வேஜஸ் டேக்கன் ஃபார் வேஜ் சீலிங், இவர் 1/9/2014 முன்னாடி வேலை பார்த்த அந்த மாதத்தில் அதிகபட்சமாக இவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னா 20,000 ரூபா வாங்கியிருக்காரு. 1/9/2014 முன்னாடி ஏதோ ஒரு மாதம் மட்டும் இவர் அதிகபட்சமாக 20,000 ரூபா வாங்கியிருக்கிறார். அந்த தொகையை இங்கே போட்டாச்சு. அப்புறம் 1/9/2014 அப்புறம் இவர் ரிட்டையர்ட் ஆன தேதி வரைக்கும் அதிகபட்சமாக இவர் வாங்கின தொகை ஏதோ ஒரு மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா 52,000 ரூபா வாங்கியிருக்கிறார். எவ்வளவு, 52,000 ரூபா மாதம் வாங்கியிருக்கிறார். அந்த அமௌண்ட்டும் போட்டாச்சு. இப்போ கால்குலேஷன் எடுத்துக்கும்போது நீங்களே பாருங்கள், பிசி ஈக்குவல் டு பென்ஷன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. ஏங்கிறது என்னது, 31/8/2014 முன்னாடி எத்தனை நாள் வேலை பார்த்தார் இன்ட்டு பிங்கிறது என்னது, 31/8/2014 முன்னாடி 1/9/2014 முன்னாடி அதிகபட்சமாக எவ்வளோ மந்த்லி சேலரி வாங்கியிருக்கிறாரு. ஏதோ ஒரு மாதம் மட்டும் 20,000 ரூபா வாங்கியிருக்கிறார். அப்போது அந்த கடைசி 60 மாதத்தினுடைய ஆவரேஜ் பார்க்கும்போது 50,000 ரூபா வருது. இவர் 1/9/2014 முன்னாடி 20,000 ரூபா வாங்கியிருக்கிறாரு. அப்போது 50,000 20,000 எது கம்மி, 20,000 தான் கம்மி. அப்போ அதனால தான் ஏ இன்ட்டு பி எடுத்துக்கிட்டோம். இதுவே இந்த இடத்துல 60,000 இருந்து இங்கே 50,000 இருந்ததுன்னா ஏ இன்ட்டு ஈன்னு எடுத்துருக்கணும். ஸோ அடுத்து வரும் நான் சொல்கிறேன். ப்ளஸ் போட்டாச்சு. சிங்கிறது என்னது, 1/9/2014 அப்புறம் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கிறார், சிங்கிறது அதுதான். இன்ட்டு ஈங்கிறது எவ்வளவு, இ தான் எடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக வந்து டி தான் எடுக்கணும், ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இ எடுத்திருக்கோம். ஈங்கிறது 50,000, டிங்கிறது 52,000 ரூபா வந்துக்குது. அப்போ இவர் ஏதோ ஒரு மாதம் வந்து 52,000 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கிறாரு அதிகபட்சம் வேஜஸ். ஆனால் நம்மளுக்கு கடைசி 60 மாதத்தினுடைய அமௌண்ட் வந்து அந்த வேஜஸோட கம்மியாக தான் இருக்குது, 50,000 இருக்குது. அதனால தான் இ வந்து எடுக்கணும். எந்த அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். டிவைடட் பை 70 × 365 போட்டோம்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் அமௌண்ட்டு ஆக்சுவலாக ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணியிருந்தார் அப்படின்னா இவருக்கு 12,638 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பர்சன் 2 வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரெண்டாவது நபரினுடைய ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ சர்வீஸ் இயர்ஸ் எல்லாமே சேம் அதே தாங்க, ஒன்லி சேஞ்சஸ் மட்டும் எங்கே நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய மேக்ஸிமம் மந்த்லி வேஜஸ் 1/9/2014 முன்னாடி இவர் ஏதோ ஒரு மாதம் மட்டும் 60,000 ரூபா வாங்கியிருக்கிறாரு. ஸோ மேக்ஸிமம் வேஜஸ் வந்து ஏதோ ஒரு மாதம் மட்டும் 60,000 ரூபா வாங்கியிருக்கிறாரு. இப்படிலாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஏன் அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவோம்னா சம்பளம் ஒரு 4-5 மாதம் போடாமல் ஒரே மாதத்தில் வந்து அந்த மாதத்துக்கான சம்பளம் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போது அது வேஜஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதம். ஸோ அப்போ அதை எடுத்துக்குவாங்க, அவங்க கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவாங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போது 60,000 ரூபா எடுத்துருக்குறாங்க, வாங்கியிருக்கிறாரு. 1/9/2014 அப்புறம் எவ்வளோ வாங்கியிருக்காரு, 80,000 ரூபா வாங்கியிருக்கிறாரு. அப்போது இந்த ரெண்டு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இவர் வாங்கின கடைசியாக அந்த பேசிக் ப்ளஸ் டி 60 மாதத்தினுடைய ஆவரேஜ் வந்து 50,000 ரூபா, அதை விட அதிகமாக இருக்குது. அப்போ பென்ஷன் கால்குலேஷன் எப்படி இருக்கும்,
P is equal to ஏங்கிறது 2014க்கு முன்னாடி எத்தனை நாள் வேலை பார்த்தாரு இன்ட்டு இ தான் டைரெக்டாக எடுப்பாங்க, பி வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பியை விட இ வந்து கம்மியாக இருக்கிறதுனால இ தான் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ப்ளஸ் சிங்கிறது என்னது 2014க்கு அப்புறம் எத்தனை நாள் வேலை பார்த்துட்டுருக்கிறாரு இன்ட்டு இ, ஏன்னா இங்கே 80,000 இருக்குது, இங்கே 50,000 இருக்குது, அதனால தான் 50,000 எடுக்கிறாங்க. இன்ட்டு 50,000 டிவைட் பை 70 இன்ட்டு 365 போட்டோம்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னா இந்த நம்பருக்கு வந்து 21,499 ரூபா ஒவ்வொரு மாதமும் ஹையர் பென்ஷனாக கிடைக்கும். ரைட். அடுத்தபடியாக பர்சன் 3, மூணாவது ஒரு நபர்னுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, அதனால தான் சொல்கிறேன். இப்போது இந்த நபர் பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 1996 ஜாயின் பண்ணிட்டார். டேட் ஆஃப் எக்ஸிட் பொறுத்த வரைக்கும் 31 ஜனவரி 2014 அப்பயே வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ இந்த 1/9/2014க்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவருடைய 58 வயசும் பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 2014 கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ பென்ஷனபிள் சர்வீஸ் 18 வருஷம், 20 வருஷத்துக்கு கம்மியாக இருக்கிறதுனால 2 வருஷம் நம்மளுக்கு ஆட் ஆகாது, வெயிட்டேஜ் வந்து வராது. அப்போது டேஸ் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மொத்தமாக 6,605 நாள் வருது. இவருக்கு இது வந்து நாட் அப்ளிகபிளில் வந்துடும். ஏன் அப்படின்னா 1/9/2014க்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டார் இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டேஸு எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அது வராது. இவருடைய பென்ஷனபிள் சேலரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 12 மந்த் வேஜஸ் வந்து எடுக்கணும். இங்கெல்லாம் 60 மந்த் எடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா 1/9/2014க்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆயிருந்த காரணத்தினால இங்கெல்லாம் கடைசி 60 மாதத்தினுடைய பேசிக் ப்ளஸ் டி எடுப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1/9/2014க்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிறதுனால கடைசி 12 மாதத்தினுடைய வேஜஸ் தான் வந்து எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது 16,750 ரூபா வருது. இவர் வந்து அந்த 1/9/2014க்கு முன்னாடி எதுனா ஒரு மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா அதிகபட்சமாக இவர் சம்பளம் வாங்கியிருக்கிறார். அது ஒரு மாதத்தினுடைய வேஜஸ் வந்து 22,000 ரூபா வந்துக்குது. ஸோ இது வந்து ஃபுல் சம்பளம் கிடையாது, பேசிக் ப்ளஸ் டிஏ தான் நான் சொல்கிறேன். 22,000 ரூபா வாங்கியிருக்கிறாரு. அப்போ பென்ஷன் ஃபார்முலா எப்படி இருக்கும்? பிசி ஈக்குவல் டு ஏ, எத்தனை நாள் சர்வீஸு, இன்ட்டு 22,000 எடுப்போமா 16,750 எடுப்போமா, எது கம்மியான அமௌண்ட்டு 16,750. ஸோ அதனால தான் இ வந்து போட்டிருக்கேன். இதுதான் இ, ஏ இன்ட்டு இ டிவைட் பை 70 இன்ட்டு 365 போடும்போது இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 4,330 ரூபா இப்போ ஹையர் பென்ஷன் தொகையாக கிடைக்கும். அதுவே நாலாவது ஒரு நபர்னுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த நபர் வந்து நிறையா வித்தியாசமான கேட்டகரி. இது பாருங்கள், டேட் ஆஃப் ஜாயினிங் 1996, டேட் ஆஃப் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 2014 எக்ஸிட் ஆகிட்டார். இவர் 58 வயசு முடியறதுக்கு முன்னாடியே வாலண்டரியாக ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆக்சுவலாக பார்க்க போனால் இவருடைய 58 வயசு முடியறது எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 2017 தான் இவருக்கு 58 வயசு முடியுது. ஆனால் 2014 இவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ அப்படி இருக்கப்போ எப்படி வந்து எடுத்துக்குவாங்க, சர்வீஸ் இயர்ஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு நான் பார்க்கலாம். பென்ஷனபிள் சர்வீஸ் இயர்ஸ் வந்து ஏஜ் மைனஸ் பண்ணும்போது 18 வருஷம் சரிங்களா. ஆக்சுவலாக வந்து ரிட்டையர்ட் ஆனது ஜனவரி 14லேருந்து 96க்குள்ளே தான் சர்வீஸ். அப்போ பார்க்கும்போது 18 வருஷம், வெயிட்டேஜ் வராது. பென்ஷனபிள் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 18 வருஷம், அந்த டேஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 6,605. அடுத்தபடியாக கீழே வந்து பார்க்கலாம், இது வந்து நாட் அப்ளிகபிள், ஏன்னா 1/9/2014க்கு முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ இங்கே இந்த நம்பர்னுடைய ஆவரேஜ் சேலரி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து கடைசி 60 மாதத்தினுடைய ஆவரேஜ் சேலரி எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. சேம் ரெண்டு பேருமே ஒரே சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க, 12 வருஷம் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் கரெக்டாக 58வது வயசுலேயே ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் இவருடைய 58வது வயசில் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2017. 58வது வயசு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அந்த பென்ஷனபிள் சேலரி கால்குலேஷனுக்கு கடைசி 60 மாதத்தினுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ எடுக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. எடுத்துகிட்டு அமௌண்ட் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த அமௌண்ட் கம்மியாக வருது இவருக்கு அப்படின்னு பாருங்கள். கடைசி 60 மாதத்தினுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ பார்க்கும்போது 25,068 ரூபா வருது. 1/9/2014க்கு முன்னாடி இவர் அதிகபட்சம் எவ்வளோ ஒரு மாதம் மந்த்லி வேஜஸ் வாங்கியிருக்காருன்னா 24,000 ரூபா தான் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 24,000 ரூபா வாங்கியிருக்காரு அப்படின்னா எந்த அமௌண்ட் கன்சிடர் பண்ணுவோம், இந்த 24,000 தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ஏ இன்ட்டு பி, ஏ வந்து டோட்டல் சர்வீஸ் டேஸு, பி வந்து எந்த அமௌண்ட் இதில் ரெண்டில் எது கம்மியாக இருக்குது. சப்போஸ் இது கம்மியாக இருந்ததுன்னா ஏ இன்ட்டு இ வந்துடும். டிவைட் பை 70 இன்ட்டு 365 போடும்போது இந்த நம்பருக்கு 6,204 ரூபா பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும்.
இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை எடுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிட்டன் பேக் கால் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எடுத்துகிட்டு அதை கால் பண்ணி நான் எடுக்கல அப்படின்ட்டு டென்ஷன் ஆக வேண்டாம். சரிங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் வருது அப்படிங்கிறத சுலபமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டிமாண்ட் லெட்டரில் கொடுத்துருக்கூடிய அமௌண்ட்டை கட்டலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ ஏங்கிற ஒரு நபர் எக்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து அவருடைய 60வது வயசு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1/1/2015. ஸோ அவருடைய 60 வயசு முடிகிறப்ப வேலையை விட்டு நிற்கிறாரு. 1/1/2015 நிற்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ரிட்டையர்ட் ஆனது 1/1/2015 இருந்தாலும் இபிஎஸ் 1995 வந்து என்ன சொல்லுதுன்னா 58 வயசை தான் வந்து சூப்பர் ஆனிவர்சனாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இவருடைய 58 வயசு வந்து 2015 முன்னாடின்னு பார்க்கும்போது என்ன வரும், 2013 எண்டில் அந்த மாதிரி வரும். ஸோ அப்போது இவருடைய அந்த பேசிக் சேலரி கால்குலேட் பண்ணும்போது கடைசி 12 மாதத்தை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது கரெக்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் எதுனா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ண எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.